ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. பாக்கியா சாப்பிட்டியா, எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு உடனே பாக்கியா இதுக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேற, எதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோபி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே ஈஸ்வரி பாத்தியா எப்படியெல்லாம் இவங்க பேசுகிறாங்க பாத்தியான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. விடுடா, அதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோ. எப்படிமா நல்லதுக்கு நினைச்சிக்க முடியும், எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோடா, அவ்வளவுதானலாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏதோ சொல்றீங்க, நானும் ஏதோ கேட்குறேம்மா. ஆனா பாக்கியா என் லைஃப்ல வந்தா எனக்கு என் பொக்கிஷம் திரும்ப கிடைச்சுதான் நினைச்சேன். நான் பாக்கியாவை நல்லபடியா பார்த்துப்பேன், ரொம்ப ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேன் நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாங்க ராதிகா வராங்க. கோபி, நான் உங்ககிட்ட தனியா பேசணுன்றாங்க. உடனே ஈஸ்வரி, என் பையன்கிட்ட எல்லாம் உன்னால தனியா போயிட்டு நீ என்ன பேச போற, என் பையன்கிட்ட நீ பேசாத, அவர் என் புருஷன், அவர்கிட்ட நான் பேசணும்னு சொன்னதோ சொல்லு ராதிகா, என்ன விஷயம்ன்றாங்க. எதுக்காக கோபி, நீங்க பாக்கிய கிட்ட நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு தெரியுது. நீங்க பாக்கியாவை அதுக்கு முன்னாடி எதிரி மாதிரி பாத்தீங்க, இப்ப பாக்கியா பாக்கியன்னு சொல்லிட்டு பாக்கிய பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய மனசுல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு கோபியோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.